அண்ணாவின் இதயக்கனியாக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கிய எங்கள் தானை தலைவனே, புரட்சி தலைவரே, புரட்சியின் நடிகராக இருந்து புரட்சி தலைவராக மாறி இந்த தாய்மார்கள் மனதிலே, இந்த தந்தைமார்கள் மனதிலே, மாணவர்கள் மத்தியிலே நீ மிகச்சிறந்த சான்றோனாக இன்று வரையிலே விளங்கி வருவதற்கு காரணம், இறந்து 37 ஆண்டுகள் ஆனதற்கு பின்பும் ஒரு தலைவனை யாருமே நினைத்து கொண்டாட மாட்டார்கள். அப்படி கொண்டாடக்கூடிய ஒரே தலைவன் நம்முடைய தானை தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். நீங்களெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அவர் எப்படி எளிமையாக வாழ்ந்தார். மிகப்பெரிய வருவாய் அவருக்கு வந்த அந்த காலகட்டத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பணத்தை எல்லாம் ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருந்தால், அன்றைக்கு அண்ணா நகரிலே ஒரு கிரவுண்ட் அண்ணா நகரிலே வாங்கினால் 500 ரூபா தான். எம்ஜிஆர் சம்பாதிக்கிற காலத்தில் அண்ணா நகரில் ஒரு இல்லை, அது எக்கோ உருன்ட்டு தான் நான் கொஞ்சம் விலகி பேசுகிறேன். அண்ணா நகரில் ஒரு கிரவுண்டு 500 ரூபா 1000 ரூபா தான் இருக்கும். அவர் அன்னைக்கு ஒரு படத்தில் வாங்கின தொகை 25,000 30,000 என்று வாங்கிய அந்த காலத்திலே ஒரு படத்திலே சம்பாதித்ததை ஒரு 10 கிரவுண்டு 20 கிரவுண்டு என்று தொடர்ந்து வாங்கி போட்டிருந்தாரே. ஆனால் அவர் கையிலே ஒரு 2000 கிரவுண்டு அண்ணா நகரிலே உள்ள நிலம் இருந்திருக்கும். ஆனால் அதிலெல்லாம் ஆசைப்படாமல், அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கின்ற போது நீ மட்டும் உண்ணக்கூடாது என்கின்ற நபிகள் நாயகத்தினுடைய கருத்தை ஏற்று ஏழை எளியோர்களுக்கு, பசித்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் சம்பாதித்த தொகையெல்லாம் ஏழைகளுக்கே கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்ந்தார். நீங்களாக கைதட்டினா பரவாயில்ல, ராஜ் இங்கே கைதட்ட ஆரம்பித்து விட்டு நீங்கள் அதை தொடர்ந்து கைதட்டுறீங்கன்னு சொன்னால் உங்கள் கவனம் இந்த பக்கம் வர வேண்டும் என்று அவர் செய்கிற முயற்சிக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். அருமை குழந்தைகளே, நீங்கள்லாம் எம்ஜிஆரை படிக்க வேண்டும். எம்ஜிஆர் எப்படிப்பட்ட மாமனிதர் என்பதை நீங்களெல்லாம் படிக்க வேண்டும். நாங்களெல்லாம் உங்கள் வயதிலே எம்ஜிஆர் இடத்திலே பழகிய காரணத்தால் யாரையும் அவர்